ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு பென் ஸ்டாண்ட், பென்சில் ஹோல்டர், பென் ஹோல்டர் ஆர் எனி ப்ரஷஸ் ஹோல்டர், அது போல் ஒரு ஹோல்டர் வந்து எப்படி பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக பண்ணலான்றதை சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு மெயினாக என்னென்னா ஒரு கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வேணும். அப்புறமா ஒரு பேஸ். இந்த பேஸ் வந்து கொஞ்சம் கார்ட்போர்ட் மாதிரி இருந்தால் பெட்டர், கொஞ்சம் திக்காக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் அந்த வெயிட் என்னென்ன போட போகிறீங்களோ அந்த ஹோல்டரை அதை ஹோல்ட் பண்ணணும், இந்த பேஸ் தான். ஸோ அது கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறமா ஒரு சார்ட் பேப்பர், க்ளூ, பெயிண்ட். நீங்கள் வந்து நேச்சுரலாக இப்படியே இருக்கட்டும்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் கலர் பெயிண்ட் அடிக்கலாம்னு நினச்சிங்கன்னா பெயிண்ட். இவ்வளோ தான் தேவை. ஸோ இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் பேஸ். நான் இந்த பேஸை வந்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து ஹோல்டரோட சைஸ் இப்போ இந்த ரவுண்டுக்கு வேணும்னா அதை விட ஒரு 1/2 இன்ச் இல்லை 3/4 இன்ச் வந்து கொஞ்சம் பெருசாக ஒரு ரவுண்டு பேஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, சார்ட் பேப்பர், இதில் தான் நம்ம வந்து அந்த ஹோல்டரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா, இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு இதை வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது போல் லைன் போட்டுட்டேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, இதை இங்கே வைக்க போகிறேன், ஸ்டிக் பண்ண போகிறேன். நீங்கள் ஒட்டுறச்ச கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க, ரொம்ப கிட்ட ஒட்டாதீங்க. ஒரு லைட்டாக ஒரு 0.1 சென்டிமீட்டர் வந்து கேப் இருக்கிற மாதிரி விட்டுக்கோங்க. இந்த லைனில் ஸ்டார்ட் ஆகணும். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் காயிற நேரத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு பெயிண்ட் அடிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ பெயிண்ட் அடிச்சுக்கலாம். உங்களுக்கு பெயிண்ட் வேண்டாம், இது போல் நேச்சுரலாக இருக்கணும்னாலும் கூட இருக்கட்டும். நான் வந்து பெயிண்ட் அடிக்க போகிறேன். அதுக்கு இது போல் ஒரு ஸ்பாஞ்சில் கலர் இங்கே போட்டிருக்கேன். ஸோ நான் இப்படி தான் பெயிண்ட் அடிக்க போகிறேன். ஜஸ்ட்டு கலர் இதில் போட்டுட்டு ஜஸ்ட் எங்கே ரேண்டமாக செகண்ட் கலர் கொஞ்சம் லைட் பிரைட் கலராக எடுத்திருக்கேன். இதை வந்து இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இது ஓரளவு காஞ்சிடுது. ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே நான் ஒரு இன்ச்சு விட சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சிசர் வச்சு இந்த லென்த்துக்கு, ஸோ சிசர் வச்சு இது போல் கட் பண்ணிக்கோங்க. அந்த லென்த்துக்கு மட்டும் இது போல் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் லெவலுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து இப்படி பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல கம் போட போகிறேன். ரோல் பண்ணி இது போல் ஒட்டிட போகிறேன். ஸோ இது கொஞ்சம் காயட்டும். இப்போ இந்த பேஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம வந்து கம் அப்ளை பண்ண போகிறோம். அந்த 1 இன்ச் எவ்வளோ கேப்போ அந்த அளவுக்கு இதில் கம் அப்ளை பண்ணிடலாம். இதை வந்து இப்படி போட்டுடணும். போட்டு இந்த இடத்து ஃபுல்லாக ஒட்டிடுங்க. இங்கே வந்து இதை மறைக்கிறதுக்கு நான் இது போல் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இது போல் ஸ்டோன்ஸ் வந்து இங்கே நான் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட ஸ்டோன்ஸ் இல்லைன்னா ஏதாவது கலர் பேப்பர் இருக்குது இல்லையா, அது ஜிக்ஸாக்காக கட் பண்ணிவிட்டு இங்கே கம் இன்னொரு லேயர் அப்ளை பண்ணிட்டு சும்மா மேலே ரேண்டமாக ஒட்டினா கூட நல்லா தான் இருக்கும். ஸோ நான் வந்து இது போல் ஸ்டோன்ஸ் இருக்கேன் என்கிட்ட, இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது பெபிள்ஸ் இருந்தால் எது வேணுமோ நீங்கள் வந்து ஜஸ்ட் இது போல் சுற்றி வச்சிடலாம்.